ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 1 யோவான் 5 அதிகாரம் 18-19 வசனம். 1 John chapter 5 verses 18 and 19. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான். நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறதென்றும் அறிந்திருக்கிறோம். ஆமென். பிரியமானவர்களே, நான் வாசிக்க கேட்டதான இந்த வார்த்தைகளிலே தேவனால் பிறந்தவர்களை குறித்து இங்கே யோவான் சொல்லுகிறார். யாரெல்லாம் தேவனால் பிறந்திருக்கிறார்களோ அவர்களுக்கு என்ன அடையாளம் என்று நாம் பார்க்கும்போது, பிகாட்டன் ஆஃப் காட், தேவனால் பிறந்தவர்கள் அவர்கள் யார் என்று சொன்னால் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவனும் பாவம் செய்யான். பாவம் செய்யானா அப்போது ரட்சிக்கப்பட்டு தேவனால் பிறந்த எல்லாருமே பாவம் செய்யாமல் வாழ்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிடையாது. நிறைய பேர் தேவனால் பிறந்தவர்கள் பாவம் செய்கிறாங்க. ஆனால் இந்த இடத்துல என்ன போட்டிருக்கு? தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம்னா பாவம் செய்ய முடியாது. ஏனென்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் அவர்களை போதித்து எது தீமை எது நன்மை என்பதை ஆவியானவர் அவர்களுக்கு வெளிப்படுத்தி பாவம் செய்யக்கூடாது என்பதை உணர்த்தி கொண்டிருக்கிறபடினாலே பாவம் செய்ய முடியாது. ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகள் பாவம் செய்கிறாங்க. எப்படின்னா, அவர்களுக்குள்ளிருந்து பேசுகிற ஆவியானவரை அமைதிப்படுத்திவிட்டு அதை மீறிதான் பாவம் செய்கிறார்கள். 1 யோவான் 3 அதிகாரம் 8 வசனத்தை வாசிக்கிறேன். பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான், ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். 9 வசனம். தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான், ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. அவன் தேவனால் பிறந்தபடியால் பாவம் செய்ய மாட்டான். அப்போ நமக்குள்ளே யாருடைய வித்து இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வித்து நமக்குள் தரித்திருக்கு. பிசாசினால் உண்டானவர்கள் தான் பாவம் செய்வாங்க. அப்போது இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் தேவனல்லாதவர்களுக்கும் உரிய வித்தியாசம் என்ன? பாவம் செய்யாமல் வாழ்கிற ஒரு வாழ்க்கையை தான் இந்த இடத்துல யோவான் எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படி நாம் பாவம் செய்யாமல் வாழும்போது அங்கே என்ன நடக்குது? தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான். தன்னை காக்கிறான்னா ஆண்டவர் ப்ரொடெக்ஷனை கொடுக்குறார். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக பெற்றெடுத்தது மாத்திரமில்லை, காட் ப்ரொடெக்ட்ஸ் அஸ். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். எதுக்கு பாதுகாக்கிறார்? பொல்லாங்கன் அவனை தொடான். இந்த ஈவில் ஒன், பொல்லாங்கன் நம்மளை தொட முடியாது. எது வரைக்கும் நாம் பாவம் செய்யாமல் பரிசுத்தமாக ஜீவிக்கிற வரைக்கும் நாம் தேவனால் பிறந்தவர்கள். தேவனுடைய விசேஷித்த பாதுகாவல் நமக்கு உண்டு. பொல்லாங்கன் நம்மை தொட முடியாது. 19 வசனம் என்ன சொல்லுது? நாம் தேவனால் உண்டாயிருக்கிறோம் என்றும் உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்றும் அறிந்திருக்கிறோம். The whole world, இந்த வேர்ல்டு சிஸ்டம், இந்த காஸ்மோஸ் என்று சொல்லக்கூடிய இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்குது. ஆல்ரெடி அவங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா பொல்லாங்கனுக்குள்ளே தான் கிடக்கிறாங்க. அங்கே இருந்து தான் ஆண்டவர் நம்மை வேறு பிரித்து அவருடைய பிள்ளையாக நம்மை ஆண்டவர் மாற்றி இருக்கிறார். நாம் எல்லாருமே ஒரு காலத்தில் எங்கே கடந்தோம்? பொல்லாங்கனுக்குள்ளே தான் கடந்தோம். we were in the evil one. பிசாசுக்குள்ளே தான் நம்ம எல்லாரும் கடந்தோம். ஆனால் அங்கேருந்து தான் தேவன் நம்மை விடுதலையாக்கி கொண்டு வந்திருக்கிறார். அப்போஸ்தலர் நடபடிகள் 26 அதிகாரம் 18 வசனத்தை வாசிக்கிறேன். அவர்கள் என்னை பற்றும் விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்பையும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களுக்குரிய சுதந்திரத்தையும் பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் திருப்பும்படி நீ அவர்களுடைய கண்களை திறக்கும் பொருட்டு இப்பொழுது உன்னை அவர்களிடத்தில் அனுப்புகிறேன் என்றார்.
அப்போ இங்கே ரொம்ப தெளிவாக போட்டிருக்கிறாரு இந்த இடத்துல, அவர்கள் இருளை விட்டு ஒளியினிடத்திற்கும் சாத்தானுடைய அதிகாரத்தை விட்டு தேவனிடத்திற்கும் அவர்களை திருப்பும்படின்னு பாட்டு. அப்போது ஆண்டவர் நம்மளை எங்கேருந்து கொண்டு வந்தார்? இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். சாத்தானுடைய அதிகாரத்துக்குள்ளே கடந்த நம்ம ஆண்டவர் விடுவித்து தேவனிடத்திற்கு கொண்டு வந்திருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட நீங்களும் நானும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு மகத்தான காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் செய்தபடினால், தேவனால் நாம் பிறந்திருக்கிறபடினால், நாம் பாவம் செய்யாமல் நம்மை காத்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் செய்யும்போது பொல்லாங்கனால் நம்மை தொடவே முடியாது. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட இந்த வசனத்தை கேட்ட கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தேவன் தந்தருளி ஆசீர்வதிக்கும்படியாய் நான் கர்த்தரிடத்தில் வேண்டிக் கொள்கிறேன். நீங்களும் அப்படிப்பட்ட அனுபவத்திற்குள்ளாக ஆண்டவர்களை வழிநடத்தும்படி, நீங்களும் உங்களை காத்து கொள்ளும்படியாக கர்த்தர் கிருபை செய்வாரா. இந்த அருமையான இந்த நல்ல நாளில் கூட வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தந்தருளி ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல். ஆமேன், ஆமேன். நாம் ஜெபிப்போம். எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நாம் தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான் என்று அறிந்திருக்கிறோம். தேவனால் பிறந்தவன் தன்னை காக்கிறான், பொல்லாங்கன் அவனை தொடான் என்ற வார்த்தையின்படி தேவனே, நாங்கள் ஒரு காலத்தில் பொல்லாங்கனுக்குள் கடந்தோம். பொல்லாங்கனுக்குள் இருந்த எங்களை நீர் விடுதலையாக்கி தேவனிடத்திற்கு கொண்டு வந்தீர். நாங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று ஆண்டவரே பாவம் செய்யாமல் வாழ்வது நிமித்தம் நாங்கள் எங்களை நிரூபிக்க கர்த்தர் கிருபை செய்யும். ஆசீர்வதியும். வசனம் கேட்ட பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அப்படிப்பட்ட அனுபவத்தை தாரும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.